சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 16, 2026. தலைப்பு: ஆத்மா. கோல்டன் உரை. சங்கீதம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து, உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்குச் செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்குச் சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. யோபு. ஆனாலும் நான் தேவனை நாடி, என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடிருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காணமாட்டீர். ஏசாயா. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்குத் தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய், திகிலுக்குத் தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னாலுண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்கிறார். நாளாகமம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமிலுள்ள தன் வீட்டிற்குச் சமாதானத்தோடே திரும்பி வந்தான். நாளாகமம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயந்தேட கூடினார்கள். யூதாவிலுள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவிலிருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது: சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே.
நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். வர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்யத் தொடங்கினபோது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைத்தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்திலுள்ள சாமக்கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிறபோது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரமும் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. ஏசாயா. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். மத்தேயு. பின்பு திரளான ஜனங்கள் தம்மைச் சூழ்ந்திருக்கிறதைக் கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். மத்தேயு. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளைச் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்தியட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ரோமர்.
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியில்லாதவன் அவருடையவனல்ல. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனே கூடச் சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். வெளிப்படுத்தின விசேஷம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆன்மா என்பது மனிதனின் சாராம்சம், உயிர் மற்றும் அறிவுத்திறன் ஆகும். அது தனித்துவமானது, ஆனால் பருப்பொருளில் அற்றது. ஆன்மா ஒருபோதும் ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்காது. மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு ஆவான். சொர்க்கம், நல்லிணக்கம், ஆன்மாவின் ஆட்சி, தெய்வீக கொள்கையின் அடிப்படையிலான ஆட்சி, ஆன்மீகம், பேரின்பம், ஆன்மாவின் சூழல். கிறிஸ்தவர்கள் உலகிற்கு மறைக்கப்பட்டதும் ஆனால் கடவுளுக்கு தெரிந்ததுமான இரகசிய அழகிலும் வளத்திலும் மகிழ்கிறார்கள். சுயமடதி, தூய்மை மற்றும் அன்பு ஆகியவை இடைவிடாத ஜெபங்களாகும். வெளிவேஷமல்ல, செயல். நம்பிக்கையல்ல, புரிதல். எல்லாம் வல்ல இறைவனின் செவியையும் வலது கரத்தையும் பெறுங்கள், அவை நிச்சயமாக எல்லையற்ற ஆசீர்வாதங்களை வரவழைக்கும். நம்பகத்தன்மையே அறிவொளி பெற்ற விசுவாசத்தின் அடித்தளம். பரிசுத்தத்திற்கான தகுதி இல்லாமல் நாம் பரிசுத்தத்தை பெற முடியாது. நீ உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் நேசிக்கிறாயா? இந்த கட்டளை வெறும் உலகப்பிரகாரமான உணர்வுகள், பாசம் மற்றும் வழிபாடு ஆகிய அனைத்தையும் துறப்பது உட்பட பலவற்றை உள்ளடக்கியுள்ளது. இதுவே கிறிஸ்தவத்தின் எல்டோராடோ ஆகும். இது வாழ்வின் அறிவியலை உள்ளடக்கியது. மேலும் ஆன்மாவின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. இதில் ஆன்மாவே நமது எஜமானராக இருக்கிறது. உலகப்பிரகாரமான உணர்வுகளுக்கும் மனித விருப்பத்திற்கும் இடமில்லை. ஆன்மா என்பது பருப்பொருளில் குடிகொண்டிருக்கும் ஒரு தீய மற்றும் நல்ல அறிவுத்திறன் என்ற கருதுகோளின் மூலம் மனித சிந்தனை ஆன்மா என்ற சொல்லின் பொருளை திரித்துவிட்டது. தெய்வீக பொருள் தேவைப்படும் இடங்களில் அதற்கு பதிலாக கடவுள் என்ற சொல்லை பயன்படுத்துவதன் மூலம் ஆன்மா என்ற சொல்லின் சரியான பயன்பாட்டை எப்போதும் பெற முடியும். மற்ற சந்தர்ப்பங்களில் புலன் என்ற சொல்லை பயன்படுத்தினால் உங்களுக்கு அறிவியல் ரீதியான பொருள் கிடைக்கும்.
கிறித்துவ அறிவியலில் பயன்படுத்தப்படும்போது, ஆன்மா என்பது ஆவி அல்லது கடவுள் என்பதன் சரியான மாற்றுப் பெயராகும். ஆனால் அறிவியலுக்கு வெளியே, ஆன்மா என்பது புலன், அதாவது பருப்பொருள் சார்ந்த புலனுணர்வுடன் ஒன்றிவிடுகிறது. மெய்யியல், பொருள்களை எண்ணங்களாக உருமாற்றி, புலன் பொருள்களுக்கு பதிலாக ஆன்மாவின் கருத்துக்களை முன்வைக்கிறது. புலன்களின் தவறுகளை களைய முயலும்போது, எல்லா பிழைகளும் இறுதியில் சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் வரை, ஒருவர் தனது முழு விலையையும் முழுமையாகவும் நேர்மையாகவும் செலுத்த வேண்டும். பாவத்தின் கூலியைச் செலுத்தும் தெய்வீக முறையானது, ஒருவனின் மனக்கசப்புகளை அவிழ்ப்பதையும், புலன்களுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில் எவ்வாறு பிரிப்பது என்பதை அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்வதையும் உள்ளடக்கியுள்ளது. மனிதனையும் பிரபஞ்சத்தையும் மீண்டும் ஆன்மாவாக மாற்றுவதன் மூலம், அனைத்தும் ஆன்மீக உண்மைக்கு வழிவிட வேண்டும். இது எந்த அளவிற்கு செய்யப்படுகிறதோ, அந்த அளவிற்கு மனிதனும் பிரபஞ்சமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படும். ஆன்மீக உணர்வு என்பது இறைவனை புரிந்து கொள்வதற்கான ஒரு நனவான, நிலையான திறன் ஆகும். அறிவியலில் மனிதன் ஆன்மாவின் வழித்தோன்றல் ஆவான். அழகும், நன்மையும், தூய்மையும் அவனது மூதாதையரை உருவாக்குகின்றன. அவனது தோற்றம், மரணமடையும் மனிதர்களைப் போல மிருகத்தனமான உள்ளுணர்வில் இல்லை. அறிவை அடைவதற்கு முன்பு அவன் பௌதிக நிலைகளை கடந்து செல்வதுமில்லை. ஆன்மாவே அவனது இருப்பிற்கான ஆதி மற்றும் இறுதி ஆதாரம், கடவுள் அவனது தந்தை மற்றும் வாழ்வே அவனது இருப்பின் விதி. அறிவியலில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவுகள், தெய்வீக கொள்கைக்கும் கருத்துக்கும் இடையிலான உறவுகள் அழிவற்றவை. மேலும் அறிவியலானது நல்லிணக்கத்திலிருந்து விலகுவதோ அல்லது மீண்டும் திரும்புவதோ இல்லை. மாறாக, கடவுளும் அவர் படைத்த அனைத்தும் பரிபூரணமானவையாகவும் நித்தியமானவையாகவும் விளங்கும் தெய்வீக ஒழுங்கு அல்லது ஆன்மீக விதியானது, அதன் நித்திய வரலாற்றில் மாற்றமின்றி நிலைத்திருக்கிறது என்று அது உறுதியாக கருதுகிறது. வாழ்வு தன்னிறைவு பெற்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. அழியக்கூடிய புலன்களுக்கு வெளித்தோற்றத்தில் முரண்பாடு தெரிகிறது என்பதற்காக, ஆன்மாவின் என்றும் நிலைத்திருக்கும் நல்லிணக்கத்தையும் நாம் ஒருபோதும் மறுக்கக்கூடாது. தெய்வீக மூலமான கடவுளை பற்றிய நமது அறியாமையே இந்த வெளித்தோற்ற முரண்பாட்டை உருவாக்குகிறது. அவரை பற்றிய சரியான புரிதலே நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கிறது. இறுதியில், புலன்களின் இன்பங்களையும் துன்பங்களையும் விடுத்து, ஆன்மாவின் ஆனந்தங்களை ஏற்குமாறு சத்தியம் நம் அனைவரையும் நிர்பந்திக்கும். பாவத்தை குணப்படுத்தும் அதே சக்தி நோயையும் குணப்படுத்துகிறது. இதுவே புனிதத்தின் அழகு ஆகும். அதாவது, சத்தியம் நோயாளிகளை குணப்படுத்தும்போது அது தீமைகளை விரட்டுகிறது. மேலும் சத்தியம் நோய் என்னும் தீமையை விரட்டும்போது அது நோயாளிகளை குணப்படுத்துகிறது. இயேசு ஒரே தத்துவார்த்த செயல்முறையின் மூலம் நோயையும் பாவத்தையும் குணப்படுத்தினார். சொர்க்கத்தை அடைவதற்கு நல்லிணக்கம் என்ற ஒரே ஒரு வழிதான் உள்ளது. மேலும் தெய்வீக அறிவியலில் கிறிஸ்து இந்த வழியை நமக்கு காட்டுகிறார். அது நன்மை, கடவுள் மற்றும் அவரது பிரதிபலிப்பு ஆகியவற்றைத் தவிர வேறு எந்த யதார்த்தத்தையும் அறியாமல் இருப்பது, வாழ்வை பற்றிய வேறு எந்த உணர்வையும் கொண்டிராமல் இருப்பது, மற்றும் புலன்களின் துன்பம் மற்றும் இன்பம் என்று அழைக்கப்படுபவற்றை கடந்து மேன்மை அடைவது ஆகும். தெய்வீக விஞ்ஞானம் பௌதிக புலன்களின் பொய் சாட்சியத்தை தலைகீழாக்கி, அதன் மூலம் பிழையின் அடித்தளங்களை தகர்க்கிறது.
எனவேதான் விஞ்ஞானத்திற்கும் புலன்களுக்கும் இடையே பகைமை நிலவுகிறது. மேலும் புலன்களின் பிழைகள் நீக்கப்படும் வரை முழுமையான புரிதலை அடைவது சாத்தியமற்றது. ஆன்மாவால் ஆளப்படும்போது மனிதன் இணக்கமாக இருக்கிறான். எனவேதான் ஆன்மீக வாழ்வின் விதிகளை வெளிப்படுத்தும் இருப்பின் உண்மையை புரிந்து கொள்வது முக்கியத்துவம் பெறுகிறது. நாம் சிந்தனையில் செம்மையான முன்மாதிரிகளை உருவாக்கி அவற்றை இடைவிடாமல் நோக்க வேண்டும். இல்லையெனில் மகத்தான மற்றும் உன்னதமான வாழ்க்கைகளில் அவற்றை நம்மால் ஒருபோதும் செதுக்கிக் கொள்ள முடியாது. தன்னலமின்மை, நற்குணம், இரக்கம், நீதி, ஆரோக்கியம், புனிதம், அன்பு ஆகிய விண்ணுலக ராஜ்யம் நமக்குள்ளே ஆட்சி செய்யட்டும். அப்போது பாவம், நோய், மரணம் ஆகியவை முற்றிலுமாக மறைந்து போகும் வரை படிப்படியாக குறையும். மனம் என்பது உடல் புலன்களின் அதிபதி, அதனால் அது நோய், பாவம் மற்றும் மரணத்தை வெல்லும். இறைவன் அளித்த இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை உங்கள் வசப்படுத்தி அதன் உணர்வையும் செயலையும் கட்டுப்படுத்துங்கள். நன்மைக்கு மாறான அனைத்தையும் எதிர்க்கும் ஆன்ம பலத்தில் எழுங்கள். இறைவன் மனிதனை இதற்கு தகுதியுள்ளவனாக படைத்துள்ளார். மேலும் மனிதனுக்கு தெய்வீகமாக வழங்கப்பட்ட இந்த திறனையும் ஆற்றலையும் எதனாலும் கெடுக்க முடியாது. பௌதிகத்தின் ஆன்மீக எதிர்நிலையான கிறிஸ்து என்னும் சத்தியத்தின் வழியான பாதையை பகுத்தறிவதன் மூலம் மனித நம்பிக்கைகள் மூடிவிட்ட சொர்க்கத்தின் வாயில்களை மனிதன் தெய்வீக அறிவியலின் திறவுகோலால் மீண்டும் திறப்பான். மேலும் அவன் வீழ்ச்சியற்றவனாகவும் நேர்மையானவனாகவும் தூய்மையானவனாகவும் சுதந்திரமானவனாகவும் தன்னை கண்டுகொள்வான். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.